ஊரை விட்டு கிளம்புனீங்கல்ல, அப்ப வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டீங்க. இந்த சைக்கிளை மட்டும் என்ன நினைச்சீங்களோ தெரியல, அப்ப இருந்த கஷ்டத்தையும் மீறி இந்த சைக்கிளை தேவைப்படுறவங்க யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்னு நீங்க உங்க அப்பாட்ட சொன்னதா உங்க அப்பா எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. சொன்னீங்களா? பின்ன அதை எடுத்துட்டு எங்க போறது? அதை நான் அப்பயே ஒரு 7-8 வருஷமா ஓட்டிட்டேன். அது அப்பயே பழசாயிடுச்சு. நுங்கு வண்டி ஓட்டுற பயலுக்கு புதுசு என்ன பழசு என்ன? சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்சதும் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, அதே நினைப்பு. மறுநாள் காலையில சைக்கிள் எடுக்க நானும் வருவேன்னு எங்க அப்பா கிட்ட அடம் பிடிக்கிறேன். அதெல்லாம் வேணா நீ பள்ளி கொடுத்துக்கப்போ தஞ்சாவூர்ல போய் சைக்கிள் எடுத்து சரி பார்த்து ஆயில்லாம் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி என்னை கலட்டி விட்டாரு. அன்னைக்கு பூரா ஸ்கூல்ல ஒரு வகுப்புலையும் பாடத்தை கவனிக்கவே முடியல. சைக்கிள் எவ்வளவு பெருசா இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், எனக்கு எட்டுமான்னு ஒரே கற்பனை. நீங்கெல்லாம் கிளம்புனதும் எங்க அப்பா உங்ககிட்ட கூட்டி பெருக்கி கழுவி விட்டு கூட்டி சாவியை கொண்டு போய் இந்த கம்னாட்டி கொஞ்சம் விட்டு எரிஞ்சிட்டு அந்த சைக்கிளை புதுசு மாதிரி பண்ணி பஸ் டாப்ல போட்டு கொண்டாட்டாரு. உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதான் அழகு. உங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து சைக்கிளை ஓட்டிட்டு வந்தவரு திருக்கோடியில இருந்து பெல் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. பெல்லு சத்தம் கேட்டதும் வீட்டுல இருந்து எந்திரிச்சு ஓடுறேன். கையை தட்டிக்கிட்டே சைக்கிள் பின்னாடியே ஓடியாரேன். அப்பா, நம்ம இந்த புது சைக்கிளா? ஆமையா? எங்க அப்பா நிறுத்தி முன்னாடி ஏத்தி வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சாருதான். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னு கத்திக்கிட்டே வர்றேன். எங்க அம்மா சிரிக்குது. அதுக்கப்புறம் என் தம்பியும் எங்க அம்மா வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. நாங்க 4 பேரும் ஒன்னா தீபாவளி பொங்கல் கூட அப்படி சிரிச்சதுல தான். அதுக்கப்புறம் தூங்குறது நிக்கிறதெல்லாம் சைக்கிள் கிட்ட தான். கொஞ்ச நாள் தள்ளிக்கிட்டே தெருவில் ஓடுவேன். அதுக்கப்புறம் காலில் உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படகுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு படகுல அடிச்சுக்கிட்டே கடைக்கு போறது, கடை வீதிக்கு போறது, விளையாட போறது. வார கணக்கா குரங்கு படகுல அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எங்க தெருவில் ஒருத்தர் மேல உட்காந்து ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னாரு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் புடிச்சுக்கிறேன்டா விழமாட்டடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சரி அவரு புடிச்சிருக்காருங்கிற நேரத்துல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த சத்தியத்தைய காரணம் திரும்பி பாக்குறேன், ஆளை காணோம். அவர் அங்கேயே நின்னுட்டாரு போல. ஆடி போச்சு. சின்ன கை வேறையா, பிரேக் பிடிக்க முடியல. காலை ஊனியா நின்றுலான்னு பாக்குறேன், எட்டல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களே எங்க ஸ்ட்ரீட்டை தாண்டி வந்துட்டேன். அங்க நல்ல வேலையா வீடு கட்டுறதுக்கு ஆத்து மண்ணில போட்டு வச்சிருந்தாங்க. அதுல கொண்டு விட்டேன். விட்ட வேகத்துல எம்பி அடிக்க வச்சிருந்த செங்கல்ல போய் இடிச்சு நான் பாருங்க பிச்சிருச்சு. அப்ப கூட சைக்கிளுக்கு என்ன ஆச்சோன்னு தான் பயந்துட்டேன். சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து தூக்கி விட்டு குடும்பம் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் சைக்கிள் 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 தான். அதை ஓட்டுறது துடைக்கிறது என்ன போடுறதுன்னு சும்மா பலன்னு வச்சிருப்பேன். வாரம் பூரா நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். வார கடைசியில் எங்க அப்பா எடுத்துட்டு போவாரு தெரு தெருவா வீடு வீடா சேலை வைக்க. அதுல எங்க அப்பாவுக்கு நல்ல வருமானம். அதை வச்சு என்னையும் என் தம்பியோ நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாரு. வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம், சைக்கிள் இருந்தனால அனுப்பிச்சு வச்சாங்க. இல்லைன்னா பஸ்ல போன வரணும், அதுக்கெல்லாம் ஏது காசு. முத நாள் தம்பியை பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறான்னு கேட்டாரு. அன்னைக்கு சாயந்தரம் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டோம். அன்னையில இருந்து அந்த மனுஷன் என்ன நினைச்சாலும் தெரியல, என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல தான். பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. பெரியவன் வந்துட்டானா, பெரியவன் சாப்பிட்டானான்னு என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தான். ஆனா அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவாராம், கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தா பெரியவன் பாத்துக்குவான். சைக்கிள் ஒரு வகையில சகலத்தையும் மாத்திருச்சுதான். எங்க அப்பா சம்பாதிச்சது, நான் படிச்சது, என் தம்பி காலேஜுக்கு போனது, ஏன் என் கல்யாணத்துக்கு கூட அதெல்லாம் வந்து இறங்கினேன். உங்க சைக்கிள் மட்டும் இல்லைன்னு வைங்கள, என் வாழ்க்கைய வேறதான். இது இல்லை. இவ்வளோலாம் நல்லது நடக்கும்னு
நினைச்செல்லாம் சொல்லல. Subscribe please.